السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فنادته الملائكة وهو قائم يصلي في المحراب أن الله يبشرك بيحيى. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم ثلاثة كلهم ضامن على الله إن عاش رزق وكفية وإن مات أدخله الله الجنة. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச்சிறப்பான நம்முடைய ஜாமியா அஷரத்துல் முபஷராத்துல் பனாத் தன்னுடைய மிகச்சிறப்பான பட்டமளிப்பு விழாவை நாளைய எதிர்காலத்தில் அழகான கல்விக்கூடத்தோடு மிகச்சிறப்பான வணக்கஸ்தலமாக மஸ்ஜிதும் அமைகிற ஒரு நல்லதொரு நிகழ்வாக இதை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறது. சிறப்பான இந்த நிகழ்வின் தலைமை இந்த நிறுவனத்தின் ஸ்தாபகராக, இன்னொரு பக்கம் அழகாக இதை செம்மைப்படுத்தி முன்மாதிரி ஆலிமாக்களை சமூகத்திற்கு தருகிற மிகப்பெரிய பொறுப்பில் தன்னை தன் குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிற பல்லப்பட்டி மௌலானா முகமது அல்தாப் அலி உலவி ஹதரத்து பெருந்தகை, எனக்கு முன்னர் இங்கே மிகச்சிறப்பாக தனக்கே உரிய அழகிய அந்த முறையிலும் பாணியிலும் சமூகம் இன்று தெரிய வேண்டிய நல்ல பல தகவல்களை எங்களுடைய பேராசான் மரியாதைக்குரிய
ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹசரத் தாமத் பரக்காத்துக்கும், அதற்கு முன்பு மரியாதைக்குரிய எங்களுடைய உள்ளத்தில் எப்போதும் துஆவோடு இருக்கிற முஹிப்புல் உலமா மாரூஃப் ஹசரத் பெருந்தகை, சங்கை மிக்க இல்யாஸ் ஹசரத் உலவி தாமத் பரக்காத்துக்கும் போன்ற இன்னும் பல உலமாக்கள் மேடையிலும் கீழையும் நிறைய இருக்கிறார்கள். கல்வியாளர்கள் இங்கே நிறைய பேசியிருக்கிறார்கள். நிறைவு பகுதி நேரமெல்லாம் சொல்கிறது இல்லை, எந்த நேரத்தில் கொடுத்தா எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியும் என்பதும் இங்கே கவனத்தில் இருக்கும். நான் ஒரு இரு செய்திகளை உங்கள் மனதில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிகச்சிறப்பான நம்முடைய நிஸ்வான் இன்றைய காலத்தின் கட்டாயம், மிக உயர்ந்த மனிதர்களினுடைய எதிர்காலத்தை தீர்மானித்தவர்கள் என்ற இடத்தில் இந்த சமூக பெண்கள் இருக்கிறார்கள். சாலிஹீங்களாக உலகத்தில் முன்னோடி மனிதர்களாக யாரை வரலாறு அடையாளம் காட்டுமோ அத்தனை பேர்களின் உயர்வுக்கு பின்னாலும் மிகச்சிறந்த இந்த சமூக பெண்மணிகள் காட்சியளிப்பார்கள். நம்முடைய மார்க்கத்தின் இமாம்களாக, ஹதீஸின் ஆய்வாளர்களாக, திருக்குர்ஆனின் விரிவுரையாளர்களாக முகவரிப்படுத்தி கொண்ட மிகச்சிறந்த மேதைகளின் முகவரியை இந்த உலகத்தில் கொடுத்த இடத்தில் இந்த சமூக பெண்கள் இருக்கிறார்கள். நாங்கள் கடந்து வந்த பாதையில் பெண்களை தவிர்த்து எந்த ஒரு மிகப்பெரிய மார்க்க வளர்ச்சியையும் அடையவில்லை. எல்லா வளர்ச்சிக்கு பின்னாலும் முகவரிப்படுத்தி பெண்களை காட்டியவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தளத்திலும் நிறுத்தினார்கள். ஆன்மீக துறையில், அரசியல் துறையில், இன்னொரு பக்கம் அழகான சமூக துறைகளில் பெண்களை வைத்து அழகு பார்த்தவர்கள் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மருத்துவ துறையில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணியை வைத்து அழகு பார்த்ததை ஹதீஸுகள் பதிவு செய்திருக்கிறது. இங்கே அனைத்தையும் விவரிக்க வேண்டிய நேரம் இல்லை, விவரிக்கவும் முடியாது. ஆனால் காலத்தின் கட்டாயம் நாளைய எதிர்காலத்தை அழகாக ஆக்குவதற்கு, மிகச்சிறந்த சமூகத்தினுடைய முன்னோடிகள் வளர்வதற்கு, இந்த மண்ணை இன்னும் பொலிவாக காட்டுவதற்கு, எல்லா வகையிலும் தீமைகளை களைந்தெடுத்து உயர்வான நாட்டை உருவாக்குவதற்கும் பெண்கள் கல்வி ஞானம் தரப்பட வேண்டும். எங்கள் அப்துல்லா ஜமாலி ஹதரத் அவர்கள் சொன்னதை போல் இருவழி கல்வி ஞானத்திலும் சமூகத்தின் பெண்கள் முதிர்ச்சி பெற வேண்டும், முழுமை பெற வேண்டும், முழுமதியாக மாற வேண்டும். அவர்கள் மடியில்தான் நாளைய எதிர்காலமே உருவாக இருக்கிறது. நான் ஆயிரக்கணக்கான கூட்டங்களில் சொன்னதுண்டு, நான் அலிஃபு பா என்று என் தாயாரிடத்தில் கற்றேன். யாசீனை மதரசாவில் சென்று நான் மனப்பாடம் செய்யவில்லை. அதிகாலையில் என் தாயார் ஓதுவார்கள், கேட்டு கேட்டு யாசீனை மனனம் செய்தேன். என் தாயின் மிகச்சிறந்த அந்த வழிகாட்டுதல் தான் உலகத்தில் இன்று மிகச்சிறந்த மார்க்கத்தை கொஞ்சம் சொல்லும் நசீபை அல்லாஹ் கொடுத்தான். எனவே இங்கே இருக்கிற சகோதரிகளுக்கும் வந்திருக்கிறவர்களுக்குமாக சொல்கிறேன், அழகான எதிர்காலம் உருவாகுவதற்கு உங்கள் வீட்டு பெண்களை நீங்கள் இப்படிப்பட்ட கல்வி ஞானங்களோடு இணைத்து விடுங்கள். அதோடு இங்கே ஒரு மஸ்ஜிதும் கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கல்வி என்பது படிப்பது மாத்திரமல்ல, படித்த வாழ்க்கையை பெற வேண்டும். இங்கே கற்கிற காலத்தில் அதோடு அவர்கள் இறை நெருக்கத்தோடும் தொடர்போடும் வணக்கத்தோடும் வர வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்கிறோம். இந்த மஸ்ஜித் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று மாத்திரம் நான் சொல்வதற்கில்லை. இங்கே யாரு வணங்கினாலும் ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்திற்கு அது அவசியப்படும். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எங்கும் கிடைக்காத சில பாக்கியங்களை உணர்த்துகிறார்கள். எங்கும் கிடைக்காத பாக்கியம் இணையில்லா இறைவனின் இல்லத்தில் மாத்திரமே கிடைக்கும் என்கிறார்கள். நான் எங்கு சென்றாலும் கிடைக்க முடியாத பல பாக்கியங்களை சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் இல்லத்தில் இருப்பதை உணர்த்துவார்கள். நான் அடைந்தேன் என்றார்கள், நான் பெற்றேன் என்றார்கள். ஒரு விஷயத்தை சமுதாயத்திற்கு பாடமாக படித்து தருவதல்ல பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வழிமுறை. வாழ்ந்து காட்டியதற்கு பின்னால் உணர்த்துவார்கள்.
மிஸ்டர் மோயர் சொல்வார், ஆங்கில எழுத்தாளர், நான் முகம்மது நபியை ரொம்பவே கவர்ந்தேன். ஏன் தெரியுமா? உலகத்தில் பல அறிவுரைகளை கேட்டிருக்கிறேன். முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களெல்லாம் வார்த்தைகளின் அலங்காரமாக இருந்தார்கள். வள்ளல் நபிகள் வாழ்ந்ததை வாழ்க்கையாக, வாழ்ந்ததை சொல்லி காட்டுகிற மனிதராக வாழ்கிறார்கள். பெருமானாருடைய வாழ்க்கை பூராவுமே அவர்கள் எடுத்து சொன்னது. அவர்கள் வாழாத விஷயங்களை சமூகத்தில் சொல்லவில்லை. அவர்கள் பேசியதெல்லாம் அவர்களின் வாழ்க்கை. என் வாழ்க்கையை பாருங்கள் என்கிறார்கள். வலபிஸ்து ஃபீக்கும் மின் உம்ரி சினீன், உங்களுக்கிடையே நான் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறேன். நபித்துவத்தை சொல்ல வந்த போது, சமூகத்தை வழிகாட்ட வந்த போது, பக்குவமான மனிதர்களை இறை நெருக்கத்திற்கு கொண்டு வர முனைந்த போது, அதற்கான ஆதாரம் என்னை பாருங்கள், நான் வாழ்ந்த காலத்தை பாருங்கள். உங்களுக்கிடையே நான் வாழ்ந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஏதேனும் நேர்மைக்கு தவறான வாழ்க்கை உண்டா? பொய் சொன்னதுண்டா? தடம் புரண்டதுண்டா? ஒழுக்கத்தை கொஞ்சம் குறைத்து வாழ்ந்ததுண்டா என்று கேட்கும் இடம் அந்த யோகிய அம்சம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தது. அவர்கள் சொல்வார்கள், நான் எங்கும் கிடைக்காத அருள்களை அல்லாவின் இல்லத்தில் பெற்றேன் என்றார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே மிகச்சிறந்த இடமாக பள்ளிவாசலை காட்டுகிறார்கள். ஹைருல் பிகா என்றார்கள். மண் உலகத்தில் இருக்கும் இடங்களிலெல்லாம் நீங்கள் தேடினாலும் அருள் பெற்ற இடம் அல்லாஹுவின் இல்லத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்கிறார்கள். எத்தனை பெரிய இடங்களாகட்டும், எத்தனை அருளுக்குரிய தலங்களாகட்டும், ஹைருல் பிகா மிகச்சிறந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய இடம் அல்லாஹுவின் இல்லம் என்கிறார்கள். தலைப்பு அதை தந்ததால் எல்லாருக்கும் சில செய்திகள் அங்கு பதிவு செய்யணும். அல்லாஹ்வின் இல்லத்தில் நீங்கள் இணைகிற போதெல்லாம் பாக்கியம் பெறுகிறீர்கள். அல்லாமா தபரானி ஒரு ஹதீஸை பதிவு செய்வார். இங்க நீங்க வந்தா யாரு கிடைப்பான் என்கிறார். இமாம் தபரானி சொன்ன ஹதீஸ் வாசகத்தை சொல்ல நேரம் இல்லை. இமாம் தபரானி சொல்வார், ஒருத்தர் வீட்டில் உதவு செய்கிறார். அந்த உதவு அழகா செய்கிறார். அழகா செய்துட்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து அவர் உள்ளே நுழைந்தார். அவர் வந்த இடம் எது தெரியுமா? அவர் யாரை நேசிக்கிறாரோ அவரை சந்திக்க வந்திருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்ன ஹதீஸ் அது. தபரானியிலே இமாம் அஹ்மது தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்த ஹதீஸ். அவர் அல்லாஹ்வை சந்திக்க வந்திருக்கிறார். ஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரி மஸாயிரா, நீ யாரை சந்திக்க வந்தாய்? ரப்புல் ஆலமீனை இல்லையா? அவன் தனக்குத்தானே கடமையாக்கி கொண்டான். தன்னை சந்திக்க வந்தவரை எல்லா வகையிலும் மேம்படுத்தியே வெளியே அனுப்புவான். பெருமானாருடைய அந்த வாழ்க்கைக்கு பொருத்தமான ஒரு செய்தி இது. நான் சில அருள்களை உலகத்தில் எங்கும் கிடைக்காததை அல்லாஹ்வின் இல்லத்தில் கிடைக்க பெறுகிறேன் என்கிறார்கள். இங்கே அதற்கான தகவலை தருகிறார்கள். ஹக்குன் அலல் மஸூர் அய்யுக்ரி மஸாயிரா, நீ யாரை சந்திக்க வந்தாயோ அவன் உன்னை சங்கைப்படுத்தியே வெளியே அனுப்புவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. என் வாழ்க்கையில் அந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுறாங்க. என்ன சங்கை, என்ன சங்கை? அல்லாஹ் எப்படியான சங்கையை தருவான்? யார் யார் எதனால் ஜொலிக்க முடியுமோ எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக அவன் கொடுப்பதில்லை. உலகத்தில் ஒரே மாதிரியாக மனிதர்களை படைக்கவும் இல்லை. மனிதர்களுக்கான வாழ்வாதாரத்தையும் கூட சமமாக கொடுத்ததில்லை. கண்ணியத்தையும் சமமாக கொடுத்ததில்லை. தில்கர் ரசூல் ஃபவ்வல்னா பாலகும் அலா பால், அவன் தூதர்களை கூட சமமாக அவன் ஆக்கியதில்லை. ஒரு நபியை காட்டிலும் இன்னொரு நபியை மேன்மைப்படுத்தினான். நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ரஃபஅனா பஅலஹும் ஃபௌக பஅலின் தரஜாத், மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை கூட சமமாக கொடுத்ததில்லை. என்னை விட என் அண்ணன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வாதாரம் பெற்றிருக்கிறார், நம்ம கொஞ்சம் கம்மியா பெற்றிருப்போம். சமமா வைக்கிறது இல்லை. காரணத்தை அல்லாஹ் சொல்றான். இங்கே ஒவ்வொருவர்களின் தகுதிக்கேற்ப அவர்களை நடத்துகிறான். ஈமான்னா என்னான்னு ஒருவர் ரசூல்கிட்ட கேட்டபோது நபி பெருமானார் சொன்ன பதில், அல்லாஹ்வை நம்பணும் ரசூலை நம்பணும்னு சொன்ன பதில் இருக்குது. இன்னொருவருக்கு சொல்கிறார், உமல் ஈமானு யா ரசூலல்லாஹ், சர்க்காரை ஆலம் சொன்ன பதில் அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. இமாம் புகாரி இந்த ஹதீஸை பதிவு செய்கிறாங்க. ஈமான் என்றால் என்னன்னு கேட்கிறார். நம்பிக்கை சார்ந்த விஷயங்களை பதிலாக சொன்ன பூமா நபிகள் இங்க சொல்ற பதில் என்ன?
அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா, வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். ஈமான்னா என்ன? வாழ்க்கையில் நடக்கிற சில சோதனைகளை, துன்பங்களை, துயர்களை தாங்குவதற்கே சிரமமாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்வதே ஈமான். இரண்டாவது சொல்கிறார்கள் வஸ்ஸமாஹா, விசாலமாக நடப்பது, வாரி கொடுக்கும் தன்மை பெற வேண்டும். ஒருவர் தேவை உடையவர் இருக்கிற போது கொடுக்கும் மனம் உனக்கு இருக்குமா? உனக்குள் ஈமான் இருக்கிறது என்கிறார்கள். இந்த பதிலை எல்லாருக்கும் சொல்லல. அல்லாமா ஐனி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வார். வந்தவரிடத்தில் எந்த தன்மை அப்போது தேவையோ அந்த தன்மையை ஈமானாக முகவரி தந்தார்கள் முத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு எப்போது எது தேவை? ஈமான் என்பது பரந்ததும் விரிந்ததும் பன்னூற்றுக்கணக்கான கிளைகளுக்கு சொந்தமானது. அதில்தான் எம்பெருமான் தேவை உடையவர்களோடு நீ விசாலமாக நடப்பதும் ஈமான் என்கிறார்கள். நாட்டிலும் வீட்டிலும் நடக்கிற தாங்கிக் கொள்ள முடியாத துயரின் போது நீ உன்னை இழப்பதோ, நீ உடைந்து விடுவதோ, நொறுங்கி விடுவதோ, செயலிழந்து போவதோ, நம்பிக்கையை குறைத்துக் கொள்வதோ ஈமானின் அடையாளம் அல்ல. அதை தாங்கி நிற்பது ஈமான் என்கிறார்கள் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதேபோல் அல்லாவின் இல்லத்திற்கு வருபவர்களை அவன் சங்கைப்படுத்தி அனுப்புவான். என்ன சங்கை என்று கேட்கிற போது யாருக்கு என்ன சங்கை தேவையோ அவர்களுக்கு அந்த சங்கையை கொடுப்பான். இவரை இந்த இடத்தில் உயர்த்த வேண்டுமா? இங்கே வா, அல்லாஹ் உயர்த்துகிறான். உலகத்தில் நிகர் இல்லாத இல்லம். நான் எதை நாடி போகிறேனோ அது கிடைக்கும் இல்லம். எல்லாவற்றுக்கும் மேலால் எனக்கு எதனால் கண்ணியம் நாட்டிலும் வீட்டிலும் சமூகத்திலும் கிடைக்குமோ அந்த கண்ணியத்தை படைத்தவனே கொடுக்கும் இடம் அவன் இல்லம். எனக்கு என்ன கண்ணியம் தேவை? நிறைய பேர் சில கண்ணியத்தை எதிர்பார்ப்பாங்க. இது யார்ட்டையும் கிடைக்காது. ஒலில்லாஹில் இஸ்ஸா, கண்ணியம் அவன்கிட்ட தான் இருக்குதுங்கிறான்ல. அந்த கண்ணியத்தை நான் பெறுவதற்கு அவன் இல்லம் வந்தால் நான் சொல்ல வேண்டியதில்லை. சொல்லாமலும் கொடுக்கிற இடம் அவன் இல்லம். எனவே நிகரற்ற இல்லம் இது. இதை கெட்டுறதுக்கு விசாலமாக விரிந்த உள்ளம் தேவை என்பதோடு பணம் மட்டும்தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. பணமே இல்லாவிட்டாலும் இப்படி ஒரு இல்லத்தை நீங்கள் கட்டி தருவீர்கள் என்றால் அங்க கிடைக்கிறது என்ன தெரியுமா? பல்லாயிரம் பேர்களின் சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கிறது. ஒருத்தரை சந்தோஷப்படுத்திட்டோம்னா அல்லாஹ் கிடைப்பான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிவாசலும் மஸ்ஜிதும் என்பது அது தொழுகைக்காக கட்டப்படுகிற இடமாத்திரம் அல்ல. லட்சோப லட்ச மனிதர்களின் உயர்ந்த இடங்களில் அவர்களை கொண்டு நிறுத்துவதற்கு நாம் போய் அவ்வளவு பேர்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நான் ஒரு இல்லம் இறைவனுக்கு கட்டித்தந்தால் அங்கே அவர் தேவையோடு உள்ளே வரும்போது அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிற இடம். நான் கொடுத்த இந்த இடம் 1000 பேர்கள் தங்கள் தேவையோடு உள்ளே வந்த போது 1000 பேர்களின் தேவையையும் அவன் பூர்த்தி செய்கிறான். அபூதாவுதில் ஒரு ஹதீஸ் வரும். இறை இல்லத்திற்கு உதுவாக்கி நீ உள்ள போயிட்டேன்னா போற போது 2 பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்து தான் உள்ள கொண்டு வருவாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பாக்கியம்? முதல்ல உன் தவறுகளை பூரா அழித்து விடுவான் என்கிறார்கள். நான் அல்லாட்ட கேட்டா கிடைக்கணும்னா அதற்கு நான் தவறு இல்லாதவனா இருக்கணும். நிறைய பேர்களுக்கு நியமத்துகளும் அருள்களும் பாக்கியங்களும் அவர்களின் பாவங்களால் தடுக்கப்படுகிறது என்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்னல் அப்தல் யுஹரமு ரிஸ்க் பிதம்பி யுஸீம். எத்தனையோ மனிதர்கள் 1000 தேவைகள் அவர்களுக்கு இருக்கிறது, கேட்டும் கிடைக்கிறது இல்லை. பிரச்சனைகள் இருக்கிறது, அவர்கள் அதை கேட்க நீக்க சொல்லியும் நீக்கப்படுவதில்லை. கஷ்டங்கள் இருக்கிறது, அது போக்கப்படுறது இல்லை. என்ன காரணம்? அவர்களுக்கு வர வேண்டிய பல்லாயிரம் அருட்கொடைகள் அவர்களின் பாவங்களால் தடுத்து நிறுத்தப்படுகிறது என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் இல்லத்திற்கு கொடுத்த முகவரி என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு நீ வரும்போது கிடைக்கிற நியாமத்து எப்படிப்பட்ட நியாமத்து தெரியுமா? இணையில்லா இல்லம் என்ற தலைப்பினால ஞாபகப்படுத்துறேன். அங்க வர்ற போதே அல்லாஹு தாலா மகா அன்னுகுன்னாங்க. அவர் செய்த குற்றங்கள் தவறுகளை அழித்து உள்ளே கொண்டு வருகிறான். தவறுகள் அழிக்கப்படுகிறது, குற்றங்கள் அழிக்கப்படும். குற்றம் எப்போ அழிக்கப்படுகிறதோ உனக்கு தரப்பட வேண்டிய நியாமத்தின் வாசல் திறக்கப்பட்டு விடும். மனிதனுக்கு நிறைய அருள்களை அவன் கிடைக்க பெறாமல் போனது அவன் பாவங்களும் அவன்கிட்ட இருக்கிற இறை மறுப்பும் தான்.
அதை விட்டு வெளியில வந்துட்டோம்னா நியாமத்தின் வாசல் திறக்கப்படும். இந்த சிறப்பான இல்லம் நாம் கட்டுகிற போது, அதற்கு நாம் துணை நிற்கிற போது, நிகரில்லா இந்த இல்லம் கொடுக்கிற பாடம், உள்ளே வருகிற பல்லாயிரம் பேர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நான் போய் வீடு வீடாக அலைவதில்லை. நான் அவனுக்காக ஒரு இல்லம் தந்தேன். இங்கே பல்லாயிரம் பேர் வருகிறார்கள். அவரவர்களின் தேவைகளை அவனே நிறைவேற்றி வெளியே அனுப்புகிறான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. முதல்ல எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துறேன், பிரச்சனை என்ன, பள்ளிவாசலுக்கு போயிடுங்க, இறை இல்லத்துக்குள்ள வாங்க. அங்க போய் உட்கார்ந்தா பிரச்சனையை சொல்லாமல் நீங்கள் அந்த பிரச்சனையில் இருந்து நீக்கப்படுகிறீர்கள். உங்கள் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும். நான் ஒரே ஒரு கண்டிஷன் பெருமானார் சொல்வாங்க, வீட்டில இருந்தே உதவு செய்துட்டு வந்துருங்கிறாங்க. அஹ்சனல் உது, அழகா செய்துட்டு வாங்கன்னாங்க. அவசர அவசரமாக செய்யக்கூடாது. உதுவுனுடைய முறைகள் தவறியும் செய்யக்கூடாது. கையை கழுகிறோம்னா அதை முழுமையாக கழுகுங்கள். இமாம் புகாரி ஒரு பாடமே வச்சிருக்காங்க, இஸ்பா பாபு இஸ்பாகுல் உது, முழுமையா. மசுகு செய்றீங்களா முழுமையா செய்யுங்க, காலை கழுகுறீங்களா முழுமையா. அது ஒரு பெரிய விளக்கம். கையில இவ்வளவு கழுகிறது கடமை, நான் பாதி கை கழுகிறது இஸ்பாக் முழுமை. இப்படி ஒவ்வொன்றிலும் அதன் அடையாளங்களும் அளவுகளும் இருக்கிறது. அப்படி ஒரு அழகிய ஒதுவோடு நீங்கள் வந்தால் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்கிறது. அல்லாஹ் திருக்குரானில் அழகான செய்தி சொன்னான், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப் அன்னல்லாஹ யுபஷ்ஷிருக பியஹ்யா. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வயது முதிர்ந்த காலத்திலும் குழந்தை இல்லாத நிலையில் இருந்தபோது அவர்கள் அல்லாஹ் இடத்தில் வந்து கேட்கிறார்கள், மெஹராபில். நான் அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் எடுத்து பார்த்தேன், வீட்டில் ஒரு மெஹராப் வச்சு தொழுதாங்களாண்டு. அதுக்கு எல்லா தஃப்சீர்லையும் எழுதும் ஒரே செய்தி, பள்ளிவாசலில் லாவில் பைத், தெளிவாக வீட்டில் அல்ல மஸ்ஜிதுக்குள்ளே சென்று மெஹராபில் நின்று அவர்கள் தக்பீர் கட்டிய போது அந்த தொழுகையின் நேரம் இறைவன் தன் அமரர்களை அனுப்பி சொன்னான், அன்னல்லாஹ் யுபஷ்ஷிருக பியஹ்யா, உங்களுக்கு ஆண் மகன் யஹ்யா என்ற பெயரால் பிறப்பார் என்று அல்லாஹ் சோபனம் சொன்னான். பல ஆண்டுகள் குழந்தை இல்லை, மனைவி குழந்தை பெறும் தகுதியும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை, மருத்துவம் கைவிட்டு இருக்கிறது. அந்த காலத்திலும் நான் உங்களுக்கு குழந்தை தருவேன் என்ற சோபனத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் அவன் இல்லத்தில் வைத்து சோபனம் சொன்னான் என்று திருக்குரானின் விரிவுரையாளர்கள் சொல்லிவிட்டு, நாடே கைவிட்டாலும் அவன் இல்லத்துக்குள் நீ, உனக்கு பிரச்சனைக்கு கை கொடுக்கப்படும், தீர்க்கப்படும், தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று எழுதும் அற்புதம். இன்னும் நான் அதை நினைத்து வியந்து போகிறேன். எல்லாருமே இல்லைன்னு சொன்ன பின்னால அவன் இல்லைன்னு சொல்ல மாட்டான். அவன் இல்லம் அதற்கான இடம் என்கிறார்கள். அப்படி ஒரு சிறந்த இடம். ஒரு செய்தியை மாத்திரம் பதிவு செய்து நிறைவுபடுத்துவேன். துருக்கியின் தலைநகர் இஸ்தாம்பூலில் வரலாறு கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டை நினைவுபடுத்தும். உஸ்மானிய பேரரசு நடந்த காலம். உஸ்மானியா பேரரசனுடைய வேலை இடத்துக்கிடம் இறை இல்லத்தை அவர்கள் நிறுவிக் கொண்டிருப்பார்கள். அதிகமான இறை இல்லம் மஸ்ஜிதுகள் எழுப்பப்பட்ட காலம் உஸ்மானியா பேரரசின் காலம். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் முதல்ல ஒரு மஸ்ஜித் எழுப்ப சொல்வாங்க. பெருமானார் அவர்களின் மிகச்சிறந்த பயணம் மதீனா பயணம். வந்து இறங்கிய முதலில் குபா மஸ்ஜிதை எழுப்பினார்கள். மஸ்ஜிதுன் மதீனா முனவ்வராவுக்குள் நுழைந்த பின்னால் மஸ்ஜிதுன் நபவியை எழுப்புகிறார்கள். உமரை ஃபாரூக் தன் ஆட்சி காலத்தில் தங்களுடைய அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதங்களில், நீங்கள் செல்லும் இடங்களில் மக்களை இறைவனோடு இணைப்பதற்கு மஸ்ஜிதுகளை எழுப்புங்கள் என்று கடிதம் எழுதுகிறார்கள் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இங்கே மிகச்சிறப்பாக இஸ்தாம்பூலை நான் ஞாபகப்படுத்துவேன். ஃபாத்திஹ் என்ற பெரிய நகரம். அங்கே ஒரு சராசரி ஏழை, அவர் ஆசைப்பட்டார், இந்த பேரரசர்கள் எத்தனை மஸ்ஜிதுகளை எழுப்பிவிட்டார்கள். பெருமானாரினுடைய அழகான ஒரு ஹதீஸ், மன்பனால் இல்லாஹி பைத்தன் பனல்லாஹு லஹு பைத்தன் பில் ஜன்னா ஒஃபீ ரிவாயத்தின் கஸ்ரம் இல் ஜன்னா. ஒருவர் அல்லாஹ்வுக்காக இங்கே ஒரு பள்ளி எழுப்பினால், வீடு எழுப்பினால், சின்னம் சிறிய வீடாக இருந்தாலும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ் அவருக்காக சுவனத்தில் கஸ்ரன் என்று ஒரு ஹதீஸ், மிகப்பெரிய மாளிகையை எழுப்புவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த பங்களிப்பை நசீபாக்கி தருவானாக. மனசுல ஒரு ஆசை வைக்கணும். அங்கே வாழ்ந்த ஒரு ஃபகீர், இன்னும் 4 நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன்.
அந்த ஃபகீர் ஆசைப்பட்டார், நானும் ஒரு இல்லம் எழுப்ப வேண்டும் என் இறைவனுக்காக. ஆனால் வசதி இல்லை, வாய்ப்பில்லை. மஸ்ஜிதுகளை எழுப்புகிற மிகப்பெரிய பொறுப்பை உஸ்மானியா பேரரசு எடுத்திருக்கிறது. அதனுடைய நாடாளுமன்றத்தின் தீர்மானங்களில் எங்கெல்லாம் மஸ்ஜிது தேவையோ அங்கெல்லாம் எழுப்புகிற ஆட்களையும் அதிகாரிகளையும் நியமனம் செய்கிறது. இவருக்கு ஆசை, நான் வாழும் என் பகுதியில் நான் ஒரு மஸ்ஜிதை எழுப்பணும். எப்படி? ஆனா யாரிடத்திலும் தேவையாகாமல், கேட்காமல். அந்த பள்ளிவாசலுக்கு பேரை சொன்னா வியந்து போவீர்கள். வருகிறார், ஒரு சாப்பாடை பார்ப்பார், ஒரு இறைச்சி, அதை பார்த்துட்டு சொல்வார், இது எவ்வளோன்னு கேட்குறார். இது இத்தனை காசு. அந்த காசு எடுத்து கையில் மடித்து வச்சுக்கிட்டு அவர் சொல்வாராம், சாப்பிட்ட மாதிரி ஆகிட்டேன், காசை கொண்டு போயிடுவார். போய் ஒரு பெட்டியில் சேர்த்து வைக்கிறார். அவருக்கு எது எது மனசு விரும்புமோ அதையெல்லாம் விசாரிப்பது, அதற்கான தொகை எடுத்து சேர்க்கிறார். இப்படி காலம் பூரா சேர்த்து ஒரு காலம் வந்தது, அந்த தொகை மஸ்ஜிதுக்கு போதும் என்ற நிலைக்கு வந்து ஒரு பள்ளிவாசலை எழுப்பினார். எப்போது எழுப்புகிறார்? அவர் சாப்பிடுவதற்கு தேவையான அழகான ஆசைப்படும் உணவுகளை பார்த்து பார்த்து விலை விசாரித்து அதை சாப்பிடும் உணர்வை பெற்றோம் என்ற மனநிலையில் சாப்பிடாமல் அந்த காசை சேகரித்து அங்கே ஒரு பிரம்மாண்டமான அன்றைய அவர் தகுதிக்கு ஏற்ப ஒரு மஸ்ஜிதை எழுப்பி, அந்த மஸ்ஜித் எப்படி பேர் வாங்கியது? கண்ணி அக்கல்து. நீ வரலாற்றை திறந்து பாருங்க. மஸ்ஜித் கண்ணி அக்கல்து, நான் சாப்பிட்டதை போல் ஆகிவிட்டேன் அப்படின்னு அந்த பள்ளிவாசலுக்கு பேர். கண்ணி அக்கல்து, அந்த பள்ளிவாசலுக்கு பேரு பள்ளிவாசல் கண்ணி அக்கல்து, நான் சாப்பிட்டதை போல் ஆகிவிட்டேன். 18ஆம் நூற்றாண்டிலே எழுப்பப்பட்ட மஸ்ஜித். பின்னால் வரும் காலம் அது பழமையான போது, அதை புதுப்பிக்க நினைத்த போது அந்த பெயர் இன்னும் பலமானது. ஆயிரம் ஆயிரம் மஸ்ஜிதை உருவாக்கக்கூடிய சாலிஹீன்களை அந்த பெயரே நிறுத்தி வைத்தது. பல பேர் உருவாக காரணமானது. என்ன அந்த பேரு? போய் காசை கொடுத்து வாங்கக்கூடிய இடத்துல சாப்பாடை பார்த்துட்டு, பழத்தை பார்த்துட்டு, பொருளை பார்த்துட்டு சாப்பிட்ட மாதிரி ஆகிட்டேன், அதே வார்த்தை கண்ணி அக்கழுத்து, நான் சாப்பிட்ட மாதிரி இருக்கிறேன் அப்படிங்கிற மன உணர்வில் சேர்த்து வைத்த பணத்தால் ஒரு மஸ்ஜிதை எழுப்பினார் ஹைருத்தீன் கிஷ்தீசி. ஹைருத்தீன் கிஷ்தீசி இன்று இல்லை. அவர் எழுப்பிய கண்ணி அக்கல்து மஸ்ஜித் அதை போன்றவல்ல, அதை விட பல்லாயிரம் மடங்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான இறை இல்லங்களை கட்டுகிற பல்லாயிரம் பேர்களை மண்ணில் உருவாக்கி இருக்கிறார். கண்ணி அக்கல்துன்ற பேரை வைத்து இருக்கிறாங்க. பார்த்தவங்க எல்லாம் அதுக்கு என்ன இந்த பேரு, அதற்கான வரலாறை தெரிந்து நாம் கட்ட வேண்டும். எந்த வகையில் நாம் குறைந்தவர்கள்? எனவே அற்புதமான மஸ்ஜிது கண்ணி அக்கல்து என்ற இஸ்தாம்பூலில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலின் வரலாறு இது போன்ற மகத்தான இடத்தில் நாளைய சமூகம் இங்கே நிரம்ப குடியேறுகிற போது இன்னும் பயனுள்ளதாகவும் அது மாறும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மஸ்ஜிதும் இங்கே உருவாக வேண்டும். அதற்கான திட்டங்களும் இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. தேவைகளை நிறைவேற்றுகின்ற இடம், பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இடம். இன்னொரு பக்கம் ரசூல் அவர்களின் தர்ஜாக்களும் அந்தஸ்துகளும் படித்தரங்களும் உயர்த்தப்படும் என்றார்கள். ஒவ்வொரு மனிதனின் படித்தரம் உயர்த்தப்படுகிற, பாவங்கள் மன்னிக்கப்படுகிற, அவன் நினைத்ததை கொடுக்கப்படுகிற, அவன் எந்த கண்ணியத்தோடு வாழ வேண்டுமோ அந்த கண்ணியத்தை அவன் சந்திக்க வந்த இறைவனே அவனை கண்ணியப்படுத்தி அனுப்புகிற மிக நிகரில்லா இடமான மஸ்ஜித் பாதுகாப்புக்குரிய இடம். லாமினுன் அலல்லான். நாங்கள் பள்ளிவாசலுக்கு வீட்டை விட்டு நீ போயாச்சுன்னா உனக்கு பாதுகாப்பு அல்லாஹ், உனக்கு பொறுப்பு அல்லாங்கிறாங்க. அது விரிந்த ஹதீஸ். அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு அழகான திட்டமும் இங்கே அன்பு மௌலவிகள், குறிப்பாக அல்தாப் அலி ஹதரத் தாமத் பரக்காத்துகும் தங்கள் திட்டத்தோடும் வைத்திருக்கிறார்கள். நிர்வாகிகளோடு அல்லாஹ் இந்த இடம் பொலிவாக்கி வைப்பானாக, பிரகாசமாக்குவானாக, நாளைய சமூகம் பயன்பெறுவதாக ஆக்குவானாக. இன்னும் 100கணக்கான நம்முடைய வீட்டு பிள்ளைகள் இங்கே ஆலிமாக்களாக, நாளைய ஜெனரேஷன் தலைமுறைகளை வார்த்தெடுப்பவர்களாக, இந்த மண்ணை அருளுக்குரிய மண்ணாக ஆக்குபவர்களாக ஆக்கி வைப்பானாக. நாடு என்றும் பொலிவாக இந்த நிறுவனங்களை அல்லாஹ் காரணமாக்கி வைப்பானாக. சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளிலிருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் எஷ்கும் அன்பும் கலந்து ஓட வைப்பானாக. நம்முடைய உணர்வுகளில்
உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையோடு அவர்களின் மிகச்சிறப்பான அன்போடும் முஹப்பத்தோடும் அல்லாஹ் நாம் கலந்திருக்க செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.